The Italian gangs and the Jewish gangs have been at war in London. The Jews have been having the worst of it. They need allies. That is your plan. I can offer you 100 good men. Get him out of there! Get him back! Arthur killed a boy. Polly, these are the files for Michael and Anna Gray. Your daughter is dead. But Paul, Michael is alive. I'm looking for someone called Elizabeth Gray. What do you want with Elizabeth Gray? I think she might be my mother. Now, a friend of ours is coming back to the city. He's head of some secret department, the Irish desk. Take a little walk to the edge of town, go across the tracks, where the viaduct looms like a bird of doom as it shifts and cracks, where secrets lie in the butterflies in the hummingbirds, man, you know you're never coming back. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. இன்னைக்கு காலையில ஒரு ஸ்ட்ரீட் ஷோல இவரை கொலை பண்ணிருக்காங்க. இவர் ஒரு ஐரிஷ். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தேவையான ஒருத்தரா சார்? நீ பேப்பர் படிச்சியா? பிரிம்ஹாம் பேப்பர் சார். இல்ல, டெய்லி மெயில் அதுக்கு பதிலா படிங்க. உங்களோட அறிவை அது வளர்க்கும். இப்போ நீங்க நேஷனல் பேப்பரை படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அரசர் ஐரிஷ் கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்திருக்காரு. அந்த ஒப்பந்தத்தை சிலர் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா IRA அதை ஏத்துக்கல. IRAல இருக்கிற நிறைய பேரை இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சுதான் மற்றவங்களை கொல்லுவாங்க. அட கடவுளே, அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்களா சார்? நீங்க இப்ப கிளம்பலாம். ஓகே சார். அப்புறம் மோஸ், நான் அப்பப்போ லண்டனுக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். நான் தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ண முடியுமா? நீங்க வெளியில ரூம் எடுத்து தங்குறது எனக்கு அவ்வளவா நல்லதா தோணல. ஏற்கனவே இங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி இந்த சிட்டில நான் பண்ண எந்த ஒரு மிஷனையும் நான் ரெக்ரெட் பண்ணல. நிஜமாவா? நான் பண்ணதை கேட்டு நீங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தீங்கல்ல? சிரிச்சோமா? எனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் வந்தது உனக்கெல்லாம் சிரிப்பா இருந்ததுல்ல? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல சார். மிஸ் பேர்ஜிஸோட நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணல. எந்த ஒரு நினைவுகளும் கிடையாது. புரியுது சார். சரியான பைத்தியக்காரனா இருக்கான். அடுத்து அடுத்து ஆரம்பிக்கலாம். பேர் என்ன? டிக் பிஸ்கெட். என்னது? நீ என்ன பாக்ஸரா? பில்லி த கிட்ட பார்த்து நான் வச்சுக்கிட்டேன். நிறைய படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். கவுபாய் படங்கள், டாம் மேக்ஸ். என்ன என்ன பண்ற? இருங்க இருங்க, இது உண்மையான கன் இல்ல. எங்க காமி? இது மரக்கட்டையால் ஆனது. வேண்டா, வாங்கிக்க. நீயும் வாங்கிக்க. ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த பெல்ட் நீ எங்க வாங்கின? ஒரு பழைய துணியை வச்சு என் சகோதரி இதை செஞ்சு தந்தா. இதை தச்சது என் அம்மா. அவங்க என்ன பெத்த அம்மா இல்ல, இருந்தாலும் மக்கள் அதை தான் பண்ணுவாங்க. அவங்க தானே இதை பண்ணி கொடுத்தது. அம்மா புராணம் பாடினதெல்லாம் போதும். டோர் அந்த பக்கம் இருக்கு, நீ கிளம்பலாம். நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? ஆ அப்படியா? இல்ல. நல்லது. இன்னைக்கு நாங்க பார்த்ததுலே கிரிமினல் ரெக்கார்டு இல்லாத ஒரே ஆள் நீ தான். ஆதார் இவன் நமக்கு பயன்படுவான். உனக்கு புரியுதுல்ல? புது ஹோம் செக்ரட்டரி இல்லீகல் கேம்பிளிங்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ எங்க ஆளுங்களை காப்பாத்துறதுக்கு, அவங்க பண்ண தப்பை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஆளுங்க தேவை. முதல் குற்றத்துக்கு ஒரு வாரம் உள்ள இருப்ப. சும்மால இதுக்கு நாங்க உனக்கு 5 பவுன் தரோம். உனக்கு இதுல சம்மதம் தானே? யா. நல்லது. வெளியே போகும்போது ஃபின் கிட்ட உன் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போ. எனக்கு எழுத தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபின்னுக்கு படிக்க தெரியாது. கவலைப்படாத. உன் அட்ரஸ் அவங்ககிட்ட சொல்லிட்டு போ. வேணுங்கிறப்ப கோப்படுறோம். அதுவும் ஷெரீஃப் உன்னை ஊரை விட்டு துரத்தாம இருந்தா. போயிட்டு வா. என்னத்த சொல்றது டாம், எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க. அவங்க சண்டை போடுறது கிடையாது, அதான் சின்ன பசங்களா இருக்காங்க. இவங்க வித்தியாசமானவங்க. இது எப்படி இருக்கு? எனக்கு இருக்கிற பசிக்கு நான் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். ஆனா இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கா? ஸோ நீங்க இங்க சமைக்கிறவங்களா? அப்படிலாம் இல்ல. இல்ல. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தவர் பணக்காரர் மாதிரி போர்ஷ்ல வந்தார். அவர் என்ன பண்றாரு? குதிரைகளோட வேலை செய்யறாரு. நிஜமாவா? எனக்கு குதிரைங்க ரொம்ப பிடிக்கும். எங்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. இல்ல. அதை நான் நல்லாவே ஓட்டுவேன். அது ஒரு ரத்தத்திலே இருக்கு. நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். எனக்கும் கேட்கணும். உங்களை பத்தி நான் நிறைய கற்பனை பண்ணியிருந்தேன். என்ன நல்லா பாத்துக்க. நான் அப்படி இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்லையே? எனக்கு வேற வழி இல்லை. நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. இது நம்ம சூஸ் பண்றது இல்ல, அதுவா அமையிறது. ஆமா, சரியா சொன்ன. கடவுள் ஒண்ணு எனக்கு கொடுத்தாரு. ஆனா மனுஷங்க பிரிச்சுட்டாங்க. நான் இப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி இருக்கிறது, இதுல உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? நான் இன்னும் மோசமா நினைச்சேன். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போ, இல்லனா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். கைய தூக்கு. நான் உன்னை சுட்டுட்டேன். கீழே விழு. சொல்லுங்க பாலி, யார் இந்த பையன்? ஜென்டல்மேன், இவன் உங்களோட கசன், பாலியோட பையன் மைக்கேல். சந்திச்சதுல சந்தோஷம். நான் ஜான். நாத்தர் என்ன உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஜன்னல் வழியை உன்னை தூக்கி போடுவேன், ஜான் பிடிப்பான். நான் உன்னை ஒரு ஷூ பாக்ஸ்ல போட்டு ஃபுட்பால் மாதிரி தட்டி தட்டி விளையாடுவேன். நீ திரும்ப வந்ததுல சந்தோஷம். எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை. கடைசியா அவங்க என்ன கூட்டிட்டு போன நாள் தான் ஞாபகம் இருக்கு.
இப்ப நீ உங்க அம்மா கிட்ட வந்துட்ட. ஷெல்பி குடும்பத்துக்கு ஒன்று வரவேற்கிறேன். அப்புறமா நம்ம இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம். எது எப்படிங்கறத சொல்றோம். இப்போதைக்கு இவனை இங்க விட்டுட்டு போலாம். வாங்க. உன் சூட் நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க. இதோ இருக்காரு. இவர்தான் நாம தேடி வந்த ஆளு. கபோரல் பில்லி கிச்சன். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இப்பதான் ஏதோ கொஞ்சம் தேறி இருக்கேன். சர்வீஸ்க்கு தயாரா இருக்கீங்களா? என்ன சந்திக்க வந்ததுக்கு நன்றி. பரவாயில்ல பெல், நீ எங்களுக்காக நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்ன மாதிரி ஆளு தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் பில்லி. ஆனா முதல்ல நீ மெடிக்கல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். வின் கண்டென்ட் ட்ராட்டிங் ட்ராக்ல ஷெஃபீல்டோட ஆளுங்க வந்தாங்க. நான் ஒரு புல்லட்டை வாங்கினேன். இந்த பேண்டேஜ் எப்போ எடுக்க போற? நினைச்சா இப்ப கூட எடுத்துருவேன். ஒரு வாரம் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கணும். நீ உயிரோட இருப்பன்னு எதிர்பார்க்கல. எப்பயோ செத்துருப்பன்னு நினைச்சேன். சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல பெல்லு. உன் மெடல்ஸை வச்சு நீ என்ன பண்ண? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். உன்ன மாதிரியே தான். உன்ன மாதிரி பிளாக் கண்ட்ரிஸ் இந்த பசங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு பலம் தான். எங்க சார்பா எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிட்டீங்களே. அது உண்மைதான். நீ ஒரு பிரிகேடுக்கு தலைவனா இருக்கணும் பெல்லு. என்னில இருந்து இது பிரிகேடியர் கிச்சன். உன்னோட கண்ட்ரோல்ல 100 பேர் இருப்பாங்க. கிச்சன் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் எங்க ஆளானா, ஒருவேளை நாங்க பிளாக் கண்ட்ரி வழியா போனா உன் பிரதர்ஸும் கசன்ஸும் எங்க போட்ல கொள்ளையடிக்காம இருப்பாங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. வீட்டுக்கு போ பில்லி. உனக்கு நம்பிக்கையான ஆளுங்களை சேர்த்து நான் சொன்னதை அவங்க கிட்ட சொல்ல. பிளாக் கண்ட்ரியும் ப்ரூமியும் இப்ப மறுபடியும் ஒரே பக்கமே வந்தாச்சு. அப்படி நடந்தா அது பெரிய அதிசயம். அந்த அதிசயம் இப்ப நடக்க போகுது. லண்டன் பில்லி, எங்க அடுத்த இடம் அதுதான். டாமி, பாலி சொன்னாங்க பப்ல டெலிஃபோன் இருக்கும்னு. அதை யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, சீக்கிரம் வா, எனக்கு வேலை இருக்கு. சார், இது உங்களோட இடம்னு பாலி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட மத்த பிசினஸையும் சொன்னாங்க. அவங்கள பாலின்னு கூப்பிடுறியா அம்மானு கூப்பிடுறியா? திடீர்னு அவங்கள அம்மான்னு கூப்பிட எனக்கு தோணல. யார்கிட்ட பேச போற? என் அம்மா கிட்ட. அதாவது எனக்கு புரியுது. என்ன சொல்ல போற? நான் எங்க இருக்கேன்னு சொல்ல போறேன். வீட்டுக்கு வர போறேன்னு உங்ககிட்ட சொல்ல போறியா? பாலி கொஞ்ச நாள் நான் இங்க தங்கலான்னு சொன்னாங்க. நீ விருப்பப்படுறியா? நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. உனக்கு என்ன வயசாகுது மைக்கேல்? 17. 17? அப்படின்னா இப்ப நீ முடிவெடுக்க முடியாது. இன்னும் சில வாரங்கள்ல எனக்கு 18 ஆயிடும். அப்புறம் நானே முடிவெடுப்பேன். ஸ்மோக் பண்ணுவியா? இல்ல. ட்ரிங்க்? நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அடுத்த ட்ரெயின்ல நான் ஊருக்கு வரேன்னு சொல்ல. அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு 18 வயசான உடனே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு பாலிக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்ப. நான் தான் சொன்னல, நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன்னு. நாங்க என்ன பண்றோன்னு உனக்கு தெரியுமா? நாங்க ஷெல் பேஸ். தெரியும், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஒருத்தன். ஆனா சின்ன வயசு. இப்ப நாங்க பண்றது சரின்னு உனக்கு தோணும். ஆனா இது சரி கிடையாது. நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண. நான் உன்னை ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன். முடியாது. என்னோட ஊர்ல ஒரு சின்ன கிணறு இருக்கு. அதை வெள்ளைக்கல்லால செஞ்சிருப்பாங்க. சரியா அது ஊரோட மத்தியில இருக்கும். ஊர் மக்கள் எல்லாரும் அதோட அழக பேசினாங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் அந்த ஊர்ல இன்னும் ஒரு நாள் தங்கினாலும் அந்த கிணத்தை நான் சுக்குநூறா வெடிக்க வச்சிருவேன்.
அதில் என்னோட கையே போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வெள்ளை கற்கள் வெடிச்சு செதறி அந்த கிராமம் முழுக்க பரவி இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, என்னதான் இருந்தாலும் நீ பாலியோட பையனாச்சு. வாங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். உடனே நாம ஆரம்பிச்சாகணும். இனி சும்மா இருக்க கூடாது. நிக்காம போயிட்டே இருங்க. போங்க. அடுத்த ஆளு வாங்க. பேரு அபிஹித். அபிஹித், என்ன வேலை பாக்குற? பேக்கர். சந்தோஷம். இத ஃபில் பண்ணிட்டு நீ கிளம்பு. அடுத்த ஆளு வாங்க. பேரு படி ஹோல்ஸ். படி ஹோல்ஸ். ஓகே, என்ன வேலை பாக்குற? பேக்கர். ஓகே, இத ஃபில் பண்ணிட்டு நீ கிளம்பு. அடுத்த ஆள் வாங்க. பேரு ஃபீலி கிச்சன். ஃபீலி கிச்சன், என்ன வேலை பாக்குற? நான் தான் ஹெட் பேக்கர். இத ஃபில் பண்ணு. தாமஸ் ஷெல்பியோட ஆளு. பெரிய ஆளுக்கு எப்பவுமே அதிகாரத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆளுக்கு எப்பவுமே அதிகாரத்தை கொடுக்க கூடாது. அடுத்த ஆள் வாங்க. பேரு, என்ன வேலை பாக்குற? ஆல்ரைட் பாய்ஸ், கேம்டவுன் டவுன்ல இருக்கிற ஒரு பிரெட் கம்பெனில உங்க எல்லாரையும் பேக்கர்ஸா வேலைக்கு சேர்த்தாச்சு. யாராவது கேட்டா இதே தான் சொல்லணும், நீங்க பேக்கர்ஸ். கேம்டன் டவுன்ல இருக்கிற அடியாளுங்க நம்ம பக்கம் இருக்காங்க, நார்த்தோ சவுத்தோ. அவங்க கிட்ட இந்த பேப்பரை மட்டும் காமிங்க. பஞ்சம் பொழைக்கிறதுக்காக நாங்க நார்த்ல இருந்து இங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்க. தேவைப்பட்டவங்கள ஒரு ஃபாசிஸ்ட்னு சொல்லுங்க. உங்களுக்கு தங்க இடம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இந்த பேக்கரியில தான் தங்க போறீங்க. இங்க இருக்கிற எந்த பிரெட்டையும் தொடாதீங்க. எது வேணா எப்ப வேணா வெடிக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? கேளுங்க. இந்த இடத்துல ஒரு பிரெட்டும் இல்லையே. அவன் எழுந்துப்பான். ஆனா அவன் வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. அவன் மயக்கத்துல இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் நீ பண்ண ஜோக் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகத்துல இருக்கும். சரியா? நல்லா கேளுங்க. எந்த இடத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கு. சரியா? விதிமுறைகள் இருக்கிறதுக்கு சில காரணங்களும் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ரூல் நம்பர் 1, இந்த இடத்துல பிரெட்ட பத்தியோ ரம்ம பத்தியோ யாரும் எதுவும் பேசக்கூடாது. ரூல் நம்பர் 2, உங்களோட சுப்பீரியர் ஆபீசர் உங்ககிட்ட ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா, அது எந்த சுப்பீரியர் ஆபீசரா இருந்தாலும் சரி, உங்க கிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க அத பத்தி டிஸ்கஸ் பண்ண கூடாது. ரூல் நம்பர் 3, 4, 5
6, 7, 8, 9 அது எதுவும் தேவையில்ல. உங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அது எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஆம்பளைங்களையும் பிடிக்கும். எனக்கு தோன்றப்ப உங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜூயிஷ் பொண்ணுங்க அவங்க கிட்ட கூட நீங்க போக கூடாது. ஏன்னா ஜூயிஷ் பொண்ணுங்க உங்களுக்கானவங்க கிடையாது. நல்ல மூலையில ஏத்துக்கங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. குறுக்க வந்ததுக்கு மன்னிச்சிருக்கேன். இவனை தூக்கிட்டு போங்க. இவங்களை வெளியில கூட்டிட்டு போ. வேலையை ஒழுங்கா பண்ண சொல்ல. எதுக்காக எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? சீக்கிரமா போய் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க, யாரும் என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க. போங்க. உன்கிட்டயும் சாவி இருக்கா? தேவைப்படுமோன்னு வச்சிருக்க. அதை என்கிட்ட கூட. வீட்டை கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம்ல? பண்ணுவேன், எனக்கு தோன்றப்போ. உனக்கு என்ன வேணும் டாமி? சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காரணம் இல்லாம டாமி ஷெல்பி ஒரு இடத்துக்கு வர மாட்டானே. சரி, ஷெல்பி ப்ராப்பர்ட்டி ஃபண்டில் இன்னும் மிச்சம் 800 பவுண்ட்ஸ் இருக்கு. இங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு எனக்கு ஆளுங்க வேணும். ரெண்டுக்கா? ஆமா. ஏழு மக்களுக்கு தானே. ரூமுக்கு 10 பேர், ரிப்பேர் இருக்காது, தண்ணி இருக்காது. ஏதாவது குறை சொன்னா ஆத்தரையும் ஆளுங்களையும் அனுப்பி வைப்ப. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கட்டுமா டாமி? குடும்பத்தை விட்டு வெளியே வந்த எங்களை மாதிரி ஆளுக்கு உன்ன மாதிரி ஆளுங்களை எதிர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன். டாமி, வெளியே ஆளுங்க நின்னுக்கிட்டு எப்பவும் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கேங்ஸ்டர்ஸ் எப்பவும் நம்ப முடியாது. உன் பாதுகாப்புக்காக தான் இருக்காங்க. அவங்க மத்தவங்க மாதிரி இல்ல, போலீஸ் மாதிரி இருக்காங்க. அப்ப அவங்களும் உன்னோட பக்கம்தான். என்ன இதுக்குள்ள கொண்டு வராத. ஆயிடா, உனக்கு வேற வழி இல்ல. அது மட்டும் இல்ல, நீ இங்க பாதுகாப்பா இருந்தாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். நான் போயிட்டு வரேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஓட்டுறேன். வா, இப்ப வீட்டுக்குள்ள போலாம். இந்த வீடு என்னோடது. வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க. பெரிய ரூம் உனக்காக ரெடி பண்ண சொல்லியிருக்கேன்.
உள்ளவா வந்து வீட்டை பாரு. இந்த வாரம் முழுக்க நாம இங்க இருக்கலாம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இங்க ஹேம் இருக்கு. உனக்கு அது பிடிக்குமா? அது எனக்கு பிடிக்கும். வேலைக்கு ஆள் இருக்காங்க. ஆமா சொன்னீங்க. அங்க மேலதான் இருக்காங்க. அவங்கள டீ போட சொல்லுவோம். அதாவது பெல் அடிச்சு. கவனி. சொல்லுங்க மேடம். எங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாங்க. போக போக பழகிடும். கிளீனிங் ஆள் எடுத்தாச்சு. நீங்க இப்ப வெளியே போலாம். நான் சாதாரண கிளீனர் இல்ல. உலகத்துல இருக்கிற மோசமான அழுக்குகளை அழிக்கிறவன். அதை வச்சு நீ உன்னையே சுட்டுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை கீழே போடு. நீ என்னுடைய பையனை கொன்னுட்ட. என்னுடைய ஆசை பையனை நீ கொன்னுட்ட. அவனை கையால அடிச்சு 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 நீ அவனை கொன்னுட்ட. உங்க பையன் ஒரு பாக்ஸர் இல்ல, ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டுக்கிட்ட ஒரு சாதாரண சின்ன பையன், அவ்வளவுதான். அது உண்மை கிடையாது. நான் உன்னை நிறுத்த வந்திருக்கேன். ஏன்னா எந்த ஒரு போலீஸும் இத நிறுத்த போறது கிடையாது. அதை நீ யூஸ் பண்ண போறனா அத சரியா என் நெத்திக்கு நேராவே. ஏன்னா அங்கதான் பிரச்சனை. நெஞ்சில சுட்டா நான் சாகிறதுக்கு 1/2 நாள் ஆகும். நான் பார்த்திருக்கேன். அடிப்பட்ட காயத்தோட நடக்க முடியாம நடந்து போவாங்க. கண்ணைய நெத்தியில வச்சு சுடு. எதுக்கு யோசிக்கிற? என்ன சுடு. நான் என் ட்ரிங்க் முடிச்சிட்டு வரேன். உனக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்க. அவ்வளோ தைரியமா? இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. உனக்கு பணம் தர்றோம். வார வாரம் நீ அதை வாங்கிக்கலாம். என்னால உங்க பையனை திரும்ப கொண்டு வர முடியாது. எனக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வேலையை நாங்க வாங்கி தரோம். நீங்க வேலை செய்ய வேண்டியதில்லை. இதை ஏன் சொல்றேன்?
யாராவது ஒருத்தர் உங்களை மாதிரியான கேடுகட்ட ஆளுகளை நிறுத்தி ஆகணும். இந்த கண்ணாடியை யார் உடைச்சது? கண்ணாடி உடைஞ்சா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இன்னும் 4 போட்ல லோடு வரும். என்ன சார்லி, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? இது ஒன்றும் பிசினஸ் கிடையாது, இது ஒரு பெரிய தலைவலி. சிகரெட் சரக்குனா பரவாயில்ல, ஆனா இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தூக்குனாதான் தெரியும். இதெல்லாம் உண்மையிலேயே திருடினது தானா? சிலது நாங்க லீகலா வாங்கணும். ஒரு நாள் எல்லாத்தையும் லீகலா வாங்குவோம். அப்படி பண்ணா என்னோட வேலை ஈஸி ஆயிடும். ஏய் பார்த்து அதை ஒழுங்கா வைங்க. முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. ஒரு போட்டுக்கு எனக்கு 1 பவுண்ட் எக்ஸ்ட்ரா வேணும். சரி. இனிமே என்கிட்ட நீ பேரம் பேச மாட்டியா? இந்த ஆளுங்க கூட நீ பிளாக் கண்ட்ரிக்குள்ள போறது நல்லதில்ல. கரையில இருந்துகிட்டே உனக்கு அவங்க பிரச்சனை கொடுப்பாங்க. அப்ப நம்ம திரும்ப பிரச்சனை கொடுப்போம். காரோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. கடைசியா நீ எப்ப குதிரையில போனட்டோம்? வாங்க. இதெல்லாம் இப்பதான் காஞ்சிருக்கு மிஸ்டர் கேம்பல். மேஜர் கேம்பல். என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்லை, விடுங்க. ஐரிஷை சேர்ந்த யாராவது இங்க தங்கியிருக்காங்களா? இல்ல மிஸ்டர் கேம்பல், எங்க இடத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. நீங்க கேட்டுக்கிட்டதுனால எங்க எந்த ஒரு ஐரிஷையும் வச்சுக்கல. ரூமை பத்தி யாராவது விசாரிக்க வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க அவங்கள திருப்பி அனுப்பி வச்சாலும் சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ண வருவாங்களா? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தான் என்கிட்ட சொன்னாங்க. இல்ல, யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பக்கத்துல எங்கேயாவது சாப்ஸ் கிடைக்குமா? லேம்ப் இல்ல மீட். 2 தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு இடம் இருக்கு. ஆனா எங்க இடத்துலயே சாண்ட்விச் நாங்க கொடுப்போம். எக்ல செஞ்சது இல்லனா ஹாம். உங்களுக்கு வேற எது வேணும்னாலும் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வர்றேன். நம்மளோட அடுத்த மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை தானே? நான் முன்னாடியே பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் தங்கியிருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு நீ சொன்ன உடனே அதை கேட்டு நான் ஆச்சரியப்படணுமா என்ன? ஒன்று தெரியுமா, மிஸ்டர் சர்ச்சில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். சரிதானே? நான் சொன்ன எல்லாத்தையுமே அவர் செஞ்சிட்டாரு. உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னாரு. நாங்க 2 பேரும் சந்திச்சப்போ உன்னோட லெட்டரை சத்தமா படிச்சு காமிச்சாரு. உண்மையை சொல்லணும்னா மீட்டிங்ல உன்னோட லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. எல்லாரும் என்ன நினைச்சு சிரிச்சாங்களா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க மிஸ்டர் கேம்பல். அங்க இருக்கிற யாரும் இது வரைக்கும் உங்களை பார்த்து சிரிச்சது இல்லையா? நம்மளோட வேலையை பத்தி நாம ஞாயிற்றுக்கிழமை பேசுவோம். சொல்லப்பட்ட தேதியில, சொல்லப்பட்ட நேரத்துல, சொல்லப்பட்ட இடத்துல நாம சந்திச்சு பேசுவோம். சரியா? நான் போயிட்டு வரேன். குட் நைட் மிஸ்டர் ஷெல்வி. நான் உங்களுக்கு பார்க்க வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நீங்க மறுபடியும் முட்டாளாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்குதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த அந்த இடம் இருக்கு. இது எப்படி சொல்றது, அந்த இடத்தோட ஓனர் ஸ்டெச்ஃபோர்ட்லயே ரொம்ப பிரபலமான விபச்சார விடுதி வச்சிருந்தாங்க. அவங்க இன்னும் ஃபுல்லா ரிட்டையர் கூட ஆகல. அதை கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்கல்ல? நம்மளோட நட்புக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம்.
பேரு டிக் பெத்கேட். உண்மையான பேர் என்ன? ஹரால்ட் ஹான்காக். என்ன வேலை பார்க்குற? ஒரு இல்லீகல் புக் மேக்கர். இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது நம்புற மாதிரியான வேலையை சொல்லணும். அப்புறம் நீ சொல்றது பொய்னு கண்டுபிடிச்சு உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். கொடை வியாபாரம் பண்ற. உன்கிட்ட பெட்டிங் ஸ்லேவ்ஸ் இருந்திருக்கு, ரேஸ் கார்ட்ஸ் இருந்திருக்கு, டிக்கர் டேப்பும் இருக்கு. ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல, என்கிட்ட இருந்த பொருளை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆஃபீஸர், வந்து இவனை கூட்டிட்டு போங்க. மிச்சத்தை நானே ஃபில் பண்ணிக்கிறேன். வா போலாம். எங்கிருந்து தான் வரானுங்களோ? நீ அவனை கொன்னுட்டல்ல? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அவ்வளவு ஈஸி இல்ல. அவனை சுத்தி ஆளுங்க இருக்காங்க. சரியான நேரம் வரும்போது. சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு. அவன் இடத்தை விட்டு வெளியில வந்தா போதும், அவன் கதையை முடிச்சிருவேன். சரி, உனக்கு என்ன வேணும்? வின்சென்ட் கில் பிரிசன்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அவனோட ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் பேரு ஹாரல்ட் ஹான்காக்ஸ். இதை வச்சு அவனை பிடிக்கலாம். கேம்டவுன் டவுன்ல இப்போ எத்தனை பேங்கர்ஸ் இருக்காங்க? கேம்டன் டவுன்ல நிறைய பேங்கர்ஸ் இருக்காங்க மிஸ்டர் சுஃபீனி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களால அதை எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. செப்ஸ்டோல யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லு. பிராக்மேன். என் ட்ரை கிளீனிங்ஸ் எல்லாம் எங்க? வாங்கியாச்சு. கேம்டன் பார்க்ல 350 யார் வின் பண்ணது? அது உனக்கு தெரியாதா? நான் கண்டுபிடிக்கிறேன். தேவையில்லை, எனக்கு அது தெரியும். இங்க பாரு, எல்லாருக்கும் பிடிச்சது முதல்ல வர்றது, ரெண்டாவதா பிடிச்ச எதுவும் வரமாட்டேங்குது. இதுங்களை அவன் கட்டுப்படுத்துறானா? ஜிப்சி ஸ்டஃப், மூலிகைங்க, மருந்துங்க. பெரிய ஆளுங்க கிட்ட இதை அவனே ஒத்துக்கிறான். யார் வின் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். லாபத்துக்காக நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நமக்கு லாயலா இருக்கிறதா நீ நினைக்கலாம், ஆனா பணம் மாத்திருது. ரேஸ், கௌரவம், குடும்பம் எல்லாத்தையும் விட அது பெருசு. ரிசல்ட் நார்மலா தான் இருக்க. உனக்கு ஒரு மண்ணும் தெரியல. மிஸ்டர் சஃபீனி, நார்தர்ன் ரேசஸ் அவங்க பேசி வச்சு பண்றாங்கன்னா அப்ப நார்த்ல இருந்து வர எதுலயும் நாம பெட்டு கட்டக்கூடாது. நான் கொடுத்த வேலையை ஒழுங்கா முடியும். அந்த வேலையை நான் முடிப்பேன். அதே சமயத்துல சொன்னதை முதல்ல செய். பர்மிங்ஹாம்ல இருக்கிற அந்த பையனை என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. எதுக்காக அதை நான் என் வாயிலிருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்? வேற யாராவது கேக்குறாங்களா என்ன? ஓகே, நானே சொல்றேன். அந்த பையனை கொண்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். நல்லது. டாமி ஷெல்பியோட கதையை முடிக்க மறந்துடாத. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமா. உன்னோட துணியை கழட்டு. எனக்கு நீ யாருங்கிறது தெரியும். அதனால இப்போ உன்னோட துணியை கழட்டு. உங்களை பார்த்து நான் ஒரு ஜென்டில் மேன்னு தப்பா நினைச்சிட்டேன். நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே.
அப்ப அது உண்மைதான். நிறுத்து. என்னோட திருப்திக்காக எனக்கு ஒரு ஆதாரம் தான் தேவைப்பட்டுச்சு. நான் நோய்வாய்ப்பட விரும்பல. நீயும் இதுக்கு உடந்தையா இருக்கியா? எதை பத்தி பேசுறீங்க? இந்த ஊர்ல நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. நேரம் வரும்போது என்னோட வேலையை நான் சரியா முடிப்பேன். அப்போ என்னோட கோவத்தை நீங்க எல்லாரும் பாப்பீங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, எல்லாம் எனக்கு தெரியும்னு. என்னை பார்த்து சிரிச்ச எல்லாரையும் நான் தேடி ஒரு நாள் வருவேன். வெளியே போ. Is handsome and love is fine, bright as a jewel when first it's new. But love grows old and waxes cold and fades away like the morning dew. போங்க, ரைட்ல போங்க. ரைட்ல அந்த பக்கம் போங்க. இன்னும் நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் இந்த பாக்ஸை கொண்டு போய் ரைட் சைடுல வச்சிரு. அதோட இதையும் வை. வேகமா வேலையை முடிங்க. ஹெரால்ட் ஹேன்காக்ஸ், எல்லார்கிட்டயும் சொல்றா, இன்னில இருந்து இந்த இடத்துக்கு வர எல்லா பிளைண்டர்ஸோட நிலைமையும் இதுதான். சபீனி சொன்னாருன்னு சொல்லு. நான் ஒன்னும் அவங்க ஆள் கிடையாது. என்ன நம்புங்க. என்ன இந்த பழைய ஏத்துக்க சொன்னாங்க, அவ்வளவுதான். நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை. என்ன நம்புங்க. Neither have I the wings to fly. எதுக்காக அவசரமா என்ன இங்க வர சொன்னீங்க? பையன் எங்க இருக்கான்? வெளியே உட்காந்துருக்கான். அடுத்ததான் நாங்க மியூசியம் போறோம், அதான் கூட்டிட்டு வந்தேன். வேணா உள்ள வந்து அவனை எல்லாரையும் பார்க்க சொல்லு. வாய முடிஜான். மைக்கேலுக்கும் இந்த ரூம்க்கு எந்த சம்மந்தமும் இல்ல. டாமி, நீ ஸ்டார்ட் பண்ண. வின்சென்ட் கிரெயின்ல நம்ம ஆளு ஒருத்தனை நேத்து ராத்திரி கொலை பண்ணிருக்காங்க. காலையில வந்த டெலிகிராம்ல இது சபினியோட வேலைன்னு போட்டிருக்கு. அடுத்ததா தாமஸ் ஷெல்பினும் அதுல போட்டிருந்தது. நம்ம ஆளுங்களுக்கு ஜெயில பாதுகாப்பு கொடுக்கலனா நம்ம பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. சபினிக்கு அது தெரியும். அதனால இந்த வேலையை உடனே முடிச்சாகணும். ஸ்குபாட், நீயும் நம்மால் ஒருத்தனும் ஏதாவது கண்ணாடியை உடைச்சிட்டு போலீஸ்ல மாட்டிக்கங்க. நான் அவங்களை அந்த ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை யார் பண்ணாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. கண்ணாடியை உடைக்கிறதுக்கு பதிலா காரை திருடலாமா? என்ன, எல்லார்கிட்டயுமே இப்ப கார் இருக்க, நான் மட்டும்தான் நடந்து போறேன். சரி, நீ அரெஸ்ட் ஆனா போதும். அதுக்கு காரணம் என்னவா வேணா இருக்கட்டும். நீங்க எல்லாரும் எப்படி இப்படி சிரிக்கிறீங்க? நம்ம ஆளு ஒருத்தன் இறந்திருக்கான். அவன் ஒரு சின்ன பையன். அவன் குடும்பத்தை நாம தான் பாத்துக்கணும். பால், ஒத்துக்கிறேன். சோ அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். இந்த கம்பெனியோட ட்ரெஷரரா 1000 பவுண்ட் செலவு பண்ண எனக்கு உங்களோட ஒப்புதல் தேவை. எதுக்காக? ஒரு குதிரைக்காக. ஒரு குதிரைக்காக 1000 பவுண்டா? ஆமா. இதை எப்ப நீங்க முடிவு பண்ணீங்க? நீங்க மைக்கேலோட பிஸியா இருந்தீங்க. ஓ கடவுளே, அறிவுரை சொல்ல ஆள் இல்லைன்னது உங்களுக்கு இந்த ஐடியா வந்துடுச்சா? பாலே, டவுன்காஸ்டர் பிளட் ஸ்டாக்ல நடக்கிற ஆக்ஷன்ல அந்த அரபு குதிரைக்கு தான் மதிப்பு ரொம்ப அதிகம். அந்த குதிரையை வாங்கி நாம என்ன பண்றது? சபினியோட ரேசிங் பிச்சில் நம்ம யாருன்னு காமிச்சாகணும். நம்ம ஆள் யார் உள்ள போனாலும் சரி, சபினியோட போலீஸ் உடனே அவனை தூக்கிடுவாங்க. ஆனா ஒரு தரமான ரேஸ் குதிரை நிறைய ஓனர்ஸ் இருக்கும். அவனுக்கே தெரியாம அந்த ரேஸ்ல நம்ம கலந்துக்கலாம். போலீஸ்க்கு எங்க தேடணும்னு தெரியாது. அது எப்சன் டர்பி பால்.
அத பாக்குறதுக்கு கிங்கே வருவாரு. டர்பியா? இப்போ அவன் டர்பி நான் சொன்னா? ஆமா பாலே, கடந்த 10 வருஷமா சபீனி தான் இதை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனை அதே இடத்துல தோக்கடிச்சு நாம யாருன்னு அவனுக்கு காமிக்கணும். இந்த பப்ல உட்காந்து யோசிச்சா உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? பால், ஒரு நல்ல ரேஸ் குதிரை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காமிச்சாகணும். இது என்னைக்கு நடக்குது? நாளைக்கு. கொலை மிரட்டல் வந்திருக்கிறதுனால ஆளுங்க எப்பவுமே கூடவே இருக்கணும். அப்படின்னா நாளைக்கு கடையை மூடிட்டு $1000 கொடுத்து அந்த குதிரையை வாங்க போறீங்களா? அது முழு அரப் கூட கிடையாது. அது கால்வாசி அரப், பிரச்சனை கிடையாது. அதோட கால்வாசி அரப் நாட்டுல வாய மூடு. அந்த கதவை லாக் பண்ண உங்ககிட்ட சொன்னல. அவர் பண்ணாரு, ஆனா நான் ஆணியை வச்சு திறந்துட்டேன். பாருங்க, நான் இதை கேட்டுட்டு தான் இருந்தேன். நானும் உங்க கூட போறேன். பாத்தியா? எனக்கு குதிரைங்க ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு உதவியா இருக்கலாம்ல. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. என்னோட அங்கிளோட நான் நிறைய குதிரை ஆக்ஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அங்க இருக்கிற எல்லாரையுமே நம்பலாம். உதவி கூட ஆளுங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆமா, அவங்க வைஃபையும் கூட்டிட்டு வருவாங்க. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவன் வரட்டும் பாலே. நாங்க போய் ஒரு குதிரையை வாங்கிட்டு வர போறோம், அவ்வளவுதான். இருட்டுறதுக்குள்ள நானே அவனை வீட்டுல இறக்க விட்டுட்டு போயிடுறேன். முடியாது, என்னால ஒத்துக்க முடியாது. சரி, அவ்வளவுதான். எல்லாரும் போய் வேலையை பாருங்க. ஆண்டி பால், நான் மைக்கேல் வயசுல இருந்தப்போ 100 பேரை கொண்டு இருக்க 1000 பேர் சாகிறத பார்த்திருக்கேன். நீங்க அந்த பையனை இப்படிதான் வச்சிருக்க போறீங்களா, இல்ல போற போக்குல விட போறீங்களா? அவன் இங்க இருக்கணும்னு நினைச்சா எங்க கூட அவனை அனுப்பி வைங்க. ஜானோட எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு பொருந்தது. நீ பாக்குறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்க. இரு, எடுத்து வைக்கிறேன். என்னோட அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி இறந்து போனாரு? இத பாரு, நான் உன்கிட்ட போய் சொல்ல விரும்பல. அவர் ஓவரா குடிச்சு கப்பலை இடிச்சு மூழ்கி போய் இறந்துட்டாரு. யாருமே அதை எதிர்பார்க்கல. அவர் நல்லா பாடுவாரு, பியானோ வாசிப்பாரு. அவரோட சிரிப்பு எல்லாரையும் மயக்கிடும். உன் கண்ணு பார்க்க அவரை மாதிரியே இருக்கு. அவர் தெளிவா இருக்கும்போது தன்மையா நடந்துப்பாரு. அவர் பண்ண தப்பு சின்ன வயசுல தப்பான ஆளுங்களோட சேர்ந்ததுதான். இந்த மாதிரி ஹார்ன் அடிக்காதன்னு பல முறை நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹார்ன் அடிக்காதன்னு எத்தனை முறை நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்ஜின் ஹீட் அடிச்சு காலி வந்து என்னன்னு கொஞ்சம் பாரு. கொஞ்சம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். பசிக்குதா? இதை சாப்பிட்றீங்களா? என்ன கன்றாவி இது? சாண்ட்விச்சஸ் போற வழியில தேவைப்படும்னு இதை செஞ்சு கொடுத்தாங்க. கூட டீயும் இருக்கு. நான் கம்பல் பண்ணல, வேணுங்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். என்ன சாண்ட்விச்சஸா? ஆமா, பாலி சாண்ட்விச் ரெடி பண்ணாங்களா? இது என்ன ஏதாவது பிக்னிக்னு நினைச்சீங்களா? சரி, இந்த டீயை குடிச்சிட்டு சாண்ட்விச்சஸை சாப்பிட்டுட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாம்.
புரிஞ்சுதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க சார்லி. அத கூட எல்லாருக்கும் மிச்சம் வை. ஒழுங்கா போடா. ஹே ஜான், வா. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட். ஒழுங்கா நடந்துக்கணும். வெப்பன்ஸ் வச்சுக்க கூடாது, குடிக்க கூடாது. ஜான், எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். குதிரை வரும்போது நான் பிட்டிங்க ஆரம்பிப்பேன். ஆக்ஷன் நடத்துறவங்க கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். சோ அமௌண்ட் ஒரு பிரச்சனையா இருக்காது. நான் போய் அந்த குதிரையை பார்த்துட்டு வரட்டுமா? இல்ல, நம்ம கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. அது உள்ள வரும்போது மட்டும் பாருங்க. இங்க ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கவலைப்படாத காலி, இது நமக்கு பழக்கப்படாத இடம். எல்லாருக்குமே அப்படிதான். என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி. ஒண்ணு இல்ல காலி, தேவையில்லாம கவலைப்படாத. வாய மூட. சரி, இப்போ 1450, 500, 500, 1600, 1700. நன்றி. 1900, 2000, 2200, 2300. இந்த மாதிரி இடத்துக்கு எதுக்கு ஆளுங்க லேட்டா வருவாங்க? எதை வாங்கணும்னு தெரிஞ்சவங்க அந்த நேரத்துக்கு தான் வருவாங்க. எல்லா குதிரையும் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 2700 கேளுங்க. 2700 கேளுங்க. இன்னும் கேளுங்க. சோல்ட். மோரல்ஸ் ஆஃப் மார்க்கஸ் செட்மேரை சேர்ந்தது. இதோட பேரு லேடி ஜோசபின். ஏலத்தை 800ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே டாமி, நீ ஆரம்பிக்கலாம். எண்ணூறு. இப்ப யார் வேணாலும் கேட்கலாம். 850, 850, 900. வேற யாராவது? 900, 900. வேற யாராவது கேக்குறீங்களா? இதுக்கு ஏலம் கேளுங்க. எதுக்காக? சீக்கிரம். அது அழகா இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? மிக்கிக்கு நான் ஒரு குதிரையை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். 1000. யாராவது 1050 கேக்குறீங்களா? 1100, 1200, 1250. இன்னும் யாராவது கேக்குறீங்களா? இதை நான் வாங்கி ஆகணும். விடாதீங்க, கேளுங்க. 1300, 1400. வேற யாராவது கேக்குறீங்களா? 1500, 1600. மேல யாராவது கேக்குறீங்களா? 1700. தேங்க்யூ. போதும் டாமி, இதோட நிறுத்து. இது நம்ம கைய மீறி போயிட்டு. எனக்கு தெரியும், இதை நான் வாங்காம விட மாட்டேன். இது ஒரு நல்ல குதிரை தான். ஆனா ப்ளீஸ் இப்ப நிறுத்துட்டோம். எனக்கு என்னவோ தப்பா தோணுது. வாய முடிக்காலே. 2000, 2050. யாராவது கேக்குறீங்களா? 2000 ஒரு தரம், 2000 ரெண்டு தரம். என்கிட்ட இருக்கிற குதிரையை லில்லி யூஸ் பண்ணிக்கிட்டோம். வேற யாராவது கேக்குறீங்களா? வேற யாராவது கேக்குறதா இருந்தா கேட்கலாம். கடைசியா கேக்குறேன். 2050. வேற யாராவது கேக்குறீங்களா? சோல்ட். இத வாங்கினவரு தாமஸ் ஷெல்பி. ஒரு ஸ்மால் ஹீத். அவருடைய பேரு சார்ல்ஸ் ஸ்ட்ராங். அது எந்த மாதிரியான இடம்? ஒரு போட். யாச்சா? இல்ல, கெனால்ஸ். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? இம்போர்ட் எக்ஸ்போர்ட். நான் ஒரு பப் கூட வச்சிருக்கேன். அது சைட் பிசினஸ். இன்னைக்கு எங்களை தோக்கடிச்சிட்டீங்க. அப்படியா? அதை நான் வாங்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பர்மிங்ஹாம். நல்லது. அந்த இடம் மோசமா இருக்கும். மேகாட்டன். ரேஸ் குதிரைங்களை ட்ரெயின் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என் வேலையை பத்தி யாருக்கிட்ட பெருசா நான் சொல்றதில்ல. டாமி, நமக்கு நேரமாகுது. நம்ம போயாகணும். ஒருவேளை நீங்க அவளை விக்கிற மாதிரி இருந்தா நானே தாராளமா அவளை வாங்கிக்கிறேன். நான் அதை ரேஸ்ல விட போறேன். ட்ரெயினர் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எனக்கும் சிலரை தெரியும். நாம இருட்டுறதுக்குள்ள நாம இவனை கொண்டு போய் விடலனா பாலி நம்ம எல்லார் கதையும் முடிச்சிருவாங்க. தெரியும்ல? கண்டிப்பா செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எங்க அப்பாவும் மிட் ஹேங்காக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு பெரிய ட்ரெயினர். ஓ, அவர்தான் உங்க அப்பாவா? ஆமா, நாங்க அதுக்கு ஜாயிண்ட் ஓனர்ஸ். என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய பங்க அவர் எடுத்துக்கிட்டாரு. டாமி, இப்ப நம்ம உடனே போய் வண்டியில ஏறி ஆகணும். பசங்களுக்கெல்லாம் பசி எடுக்குதான். நான் சொன்னதை யோசிச்சு பாக்குறீங்களா? இவ்வளவு தூரம் சொல்லியும் வர்றானா பாருங்களா. கண்டிப்பா யோசிச்சு பாக்குறேன்.
உங்க வேலையை பத்தி நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. நான் ரொம்ப மோசமானவன். உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும்ல. வந்துட்டியா? எவ்வளவு நேரம் பேசுவ? உண்மைதான் போல இருக்கு. இந்த காலத்துல பணக்கார பொண்ணுங்க எல்லாருமே பணக்கார பசங்களை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. டாமி, ஏதாவது தப்பா நடக்கும்னு எனக்கு தோணுனதுக்கு அவதான் காரணமா இருப்பாளோ? எனக்கு அவளை பார்த்தா அப்படி தோணல காலி. அங்க இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. எல்லா ஆபீசர்ஸையும் நாங்களே எங்க கையால சுட்டோம். சரியா சொன்ன. ரேசிங்ல உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. மைக்கேல், நீ ஓட்டு. தாமஸ் ஷெல்பி. டாமி! டாமி, கீழே குடி. ஷெல்பிவ கொல்ல வர முடிஞ்சா என்கிட்ட சண்டை போடு. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா. அவனை விடு. சொல்றதை கேளு. அவனை விடுறாங்க. அவனை தூக்குங்க. போலாம். தூக்குங்க. வாங்க. இன்னும் மூச்சு இருக்கு. அவன் மேல ரத்தக்கரை படக்கூடாது. மைக்கா, இங்க நடந்த எதையும் நீ பார்க்கல. இப்போ வண்டி சாவியை கூட. மைக்கேல், சாவியை கூட. என்னால வண்டி ஓட்ட முடியும். சரி, போ போ, நிக்காத போ. டாமி, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. முதல்ல நாம இங்க இருந்து வெளியில போய் ஆகணும். வா போலாம். சரி சொல்லு, இன்னைக்கு எப்படி இருந்தது? கார்ல குளிரா இருந்தாலும் சூப்பரா போச்சு. நிஜமாதான். கொஞ்சம் கிட்ட வா. அவங்கெல்லாம் நல்ல பசங்க தானே? அவங்க அசத்திட்டாங்கம்மா. உண்மையாவே அவங்க அசத்திட்டாங்க. There's a devil waiting outside your door. There's a devil waiting outside your door. And he's bucking and braying and pouring at the floor. And he's howling with pain and crawling up the wall. Oh yeah. There's a devil waiting outside your door. He's weak with evil and broken by the world. He's shouting your name and he's asking for more. Give him more, give him more. There's a devil crawling along your floor. He's old and he's stupid and he's hungry and he's sore and he's lame and he's blind and he's dirty and he's poor. Give him more, give him more, give him more, give him more, give him more. Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.